ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? சாதம் வடிக்க அரிசி ஊற வச்சுக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு இண்டக்ஷனில் ஒலை போட்டிருக்கேன். அரிசி அதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வைக்க புளி ஊற வச்சுக்கலாம். காலையில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம். அது கூட அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி எடுத்து கரைச்சி விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வடகம் தாளிச்சிக்கலாம். பூண்டை சேர்த்து வதக்கி விடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதக்கி விட்டுக்கலாம். காரத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1.5 ஸ்பூன், மூணுத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரசம் வைக்க தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி சேர்த்துருக்கேன் நான். கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் மீன் வறுத்துட்டு வந்துடலாம். மீன் வறுத்துக்கலாம் தோசைக்கல்லில். ரசத்துக்கு மிளகு சீரகம் அரைச்சோம்ல, அதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்ததை புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மூணு பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு கொச்சிடுச்சு. மீன் சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கிறத திருப்பி விட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரசத்தை தாளிச்சிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச
புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? முட்டை, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.